வடசென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கிற ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா மந்திர் கோவிலில் ஏப்ரல் 6ஆம் தேதி 2025 இந்த வருஷம் நடந்த ராமநவமி விழாவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாய்பாபாவுடைய பிறந்தநாள் விழாவும் கூட இன்னைக்கு தான். ஸோ இன்றைக்கி பக்தர்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், பிரார்த்தனைகள் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலில் இன்றைக்கி அன்னதானமும் நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த கோவிலை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ ஒரு வியாழக்கிழமை டைமில் நம்ம சாய்பாபாவுக்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த வீடியோவை இந்த நாளில் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு வியாழக்கிழமை நாளில். பாபாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பல போதனைகள் வழங்கியிருக்கிறாரு. குறிப்பாக மகாராஷ்டிரா அவர் இருந்த அந்த ஷீரடி கிராமத்தில் முஸ்லீம்ஸும் அவருக்கு நிறைய பக்தர்கள் இருந்தாங்க, இந்துக்களும் நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. ஆனால் பாபா அந்த காலகட்டங்கள்லே மகாராஷ்டிரா மாதிரி ஒரு மாநிலத்தில் இந்து முஸ்லீம்னு மக்கள் பெரிய அளவில் ஒரு சண்டைகள் இருந்தாலுமே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை உருவாக்கினார். முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பச்சை கொடியையும், இந்துக்களுக்கான இருக்கக்கூடிய அந்த காவி கொடியையும் ஷீரடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒற்றுமையாக பறக்க விட்டார். அதுதான் ஒரு பாபாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த கோவில்லையும் நம்ம பார்த்தோம்னா பக்தர்கள் இந்துக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் பல பேர் இங்கே வருவாங்க, பாபாவை தரிசிச்சுட்டு போவாங்க. அப்படி எல்லா மதத்தவரும் பாபாவை வணங்கக்கூடியது. அதுதான் பாபாவுடைய மகிமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோவிலை பாருங்கள். பாபாவுடைய போதனைகள், உபதேச மொழிகள் எல்லாம் இந்த போர்டில் இருக்குது, சாட்டில். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இதெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பாபாவுடைய சிலையை தொட்டு வணங்கலாம் இந்த கோவிலில். ராமநவமி பாபாவை ரொம்ப ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த பாபாவுடைய சின்ன சிலை ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இங்கேயும் பாபாவோட சிலையை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பாபாவுடைய சிறப்பை பார்த்தோம் அப்படின்னா, அன்னமே பிரம்மம். அதாவது ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாமல் பக்தர்கள் எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறது பாபா ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதை கடைப்பிடிச்சார். அதே மாதிரி அவருடைய ஃபாலோவர்ஸ் பக்தர்களுக்கும் அதை சொன்னார். நீங்கள் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானத்தை பெரிய அளவில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்னதானம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அளவில் தான் கொடுக்கணும் இல்லை, அவங்களால என்ன முடிஞ்சதோ மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத பாபா தன் வாழ்நாள் முழுக்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை அவரும் கடைப்பிடிச்சார், அவருடைய பக்தர்களும்
இந்த ஆராதனைகள், ஸ்பெஷல் ஆரத்தி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் வழங்கும் விழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அடுத்த வருஷம் இதே மாதம் ஏப்ரல் மாதம் இந்த ராமநவமி டைமில் சாய்பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலம் அப்படிங்கிறது இந்த கோவிலில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த பல்லக்கு ஊர்வலம் அப்படிங்கிறது பாபாவுடைய அந்த பாபா வந்து பல்லக்கில் தூக்கிட்டு ஊர்வலமாக வந்து போவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் யாராவது சாய்பாபாவுடைய பக்தராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த பல்லக்கு ஊர்வலத்துலேயும் வந்து நீங்கள் கலந்துக்கங்க. அடுத்த வருஷம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். அண்டு இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலை அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸு. அந்த லைட்டிங் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. பாபா மேலே அந்த அது கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங் அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலி இந்த வருஷம் ராமநவமி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து விசேஷமாக சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் பாபா சொல்கிறது வந்து எப்போவுமே ஒன்றே ஒன்று தான், பொறுமை, நம்பிக்கை. இந்த 2 விஷயத்தை தான் வந்து அவருடைய பக்தர்களுக்கு கடைப்பிடிக்க வந்து சொல்கிறாரு. ஸோ அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். அண்டு வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் உங்களை பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனல் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து நம்ம இப்போ தொடர்ந்து வந்து பதிவிட்டுருக்கோம். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி.